ஓனாக பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசையா? அதாவது நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் வந்து என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ணணுது எதுன்னு தெரிலையே, நிறைய தெரியுது, ஆனால் எதில் சூஸ் பண்ணுறது, எதில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கா? அதாவது நிறைய பேரை நான் பார்த்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல லெவலில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ரீச் ஆகியிருக்காங்க. நான் வந்து அன்னைக்கே தொடங்கினா இன்றைக்கி வந்து நல்ல லெவலில் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்றைக்கி இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. 2026 இருந்துக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்ட் டைம் இதுதான். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்காததை எதுக்கு இன்றைக்கி தொடங்கலாமா தொடங்க வேண்டாமா இன்றைக்கி இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி தொடங்கி பாருங்கள். ஒருவேளை 2 வருஷம் கழிச்சு நீங்கள் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் என்ன தொடங்குறது? எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் தொடங்குறோம் அப்படின்னா நமக்கு எது பிடிச்சிருக்கோ, எது நல்லா தெரியுமோ, ஏதாவது நமக்கு ஆசை இருக்கோ அது தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா தெரியும், இதில் நான் சக்ஸஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி தொடங்கின யாருமே லைஃப்பில் ஒரு ஆள் சக்ஸஸ் ஆனது கிடையாது. ஆனால் நான் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதில் வந்து எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, ஆனால் என்னோட 100% எஃபர்ட்டை போடுறேன், கண்டிப்பாக ஒன் டே வந்து என்னால் ஒருவேளை இந்த இதில் வந்து நான் சக்ஸஸ் ஆகுவேன் அப்படிங்கிற ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட, அதாவது தம்மலை வச்ச நம்பிக்கை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணவங்க மட்டும்தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதாவது தம்மலை நம்பிக்கை வச்சுட்டு அன்னைக்கு அவங்க எஃபர்ட் போட்டு சக்ஸஸ் ஆகட்டா கூட அவங்க லைஃப்பில் ஒரு லெசன் எடுத்திருப்பாங்க. அந்த லெசன் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகலை, இதை நம்ம எப்படி கரெக்டாக நம்மளோட ஃபெயிலியரை எப்படி கரெக்டாக சேஞ்ச் பண்ணி எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லைஃப்பில் அந்த லெசனை வச்சு நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி அகைன் அந்த ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ்க்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண டே ஒன்லேயே சக்ஸஸ் ஆனவங்க ஏதோ ஒரு ஆள் 2 ஆளாக தான் இருப்பாங்க. ஆனால் நிறைய தோல்வியில் அதுலேருந்து நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும், எங்கே போய் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து பொக்கே மேக்கிங் கிளாஸ் கூட நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பொக்கே மேக்கிங் கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய போட முடியாது. இப்போ தையல் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட நல்ல ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு கோர்ஸ் தான், நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுற கோர்ஸ் தான். ஆனால் தையல் மிஷின் இருக்கிறவங்களால மட்டும்தான் தையலை கற்றுக்க முடியும். இது தையல் மிஷினும் வாங்க முடியாது, ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கம்மியான டேஸில் இன்ஸ்டண்ட்டாக நான் கற்றுக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக உடனே போய் லேர்ன் பண்ணிக்கிட்டு அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணோம், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 ரூபாவது சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கேன். பைப் கிளீனர் கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரில அப்படின்னா அந்த வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோவோட எண்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன், போய் பாருங்கள். அதில் வந்து கிளாஸ் எப்படி இருக்கும், கிளாஸில் என்னெல்லாம் சொல்லி தருவோம், உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ண அதோட ஃபீஸ் என்ன எல்லாமே சொல்லியிருப்பேன். இப்போ நான் பைப் கிளீனர் கோர்ஸில் நான் வந்து மேக் பண்ண ஒரே ஒரு பொக்கே மட்டும் இங்கே காட்டுறேன். இந்த பொக்கே அப்படிங்கிறது மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுறதை விடவும் ரொம்ப கம்மியான சார்ஜ் தான் ஆகும். ஆனால் இதை சேல் பண்ணுறது எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோட எண்ட்லேயே சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரீசெண்டாக யாராவது ஒருத்தர் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக பிடிச்சவங்களுக்கோ அல்லது ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேக்கோ விஷ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி பொக்கேயை கொண்டு கொடுக்கும்போது அவ்வளோக்குள்ள ஆர்டர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரிஜினல் ஃப்ளவரில் மேக் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நிறைய காசு ஆகும். நம்ம மேக் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இதுதான் பைப் கிளீனரில் மேக் பண்ணக்கூடிய கிராஃப்ட்டு ஃப்ளார்ஸு. இதை வந்து நான் செல் பண்ணேன்னா கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு செல் பண்ணலாம். ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சி நான் அதை செல் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் இதை வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க இதை மேக் பண்ணிடலாம், எங்கே போய் செல் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக எடுக்கிறது வரைக்கும் எடுத்துகிட்டே போகலாம். என்னால் முடியாது, இது செல் பண்ண முடியாது, நான் கற்றுப்பேன் ஆனால் என்னால் செல் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம மைண்ட் செட் படி தான் நம்ம லைஃப் இருக்கும். ஆனால் நம்ம வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு இதை செல் பண்ணுவேன், இது மூலமாக எனக்கு ஒரு பிஸ்னஸ் நான் டெவலப் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்ஸுமே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து நினைக்கிற மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், போயிட்டு எங்கே போகணுன்னே நம்ம நினைக்காம சும்மா உட்காந்துருந்தோம்னா எத்தனை பஸ் வந்தோம் நமக்கு யூஸ் கிடையாது. எல்லா பஸ்ஸும் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் எங்கே போகணும் அப்படிங்கிறத வீட்டிலேருந்தே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், இன்றைக்கி பிளான் என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் மைண்ட் செட்டோடு நம்ம போய் இருந்தால் தான் நமக்கு வர வேண்டிய பஸ் வரும்போது அந்த டைமில் கரெக்டாக போய் உட்காருவோம், கரெக்டாக அந்த பஸ்ஸில் ஏறி போவோம், கரெக்டான பிளேஸ் போவோம், அன்றைக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வரும். லைஃபுங்கிறதும் இப்படி தான்.
நான் இந்த கிளாஸை பற்றி ஆட் போடும்போது ஒருத்தங்க இப்படி தான் போட்டிருந்தாங்க, இதெல்லாம் மேக் பண்ணிட்டு எங்கே போய் செல் பண்ணுறது, இதெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. அதாவது அவங்களோட மைண்ட் செட் படி யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்க பண்ணுறக்கூடிய ஆர்டர் யாருமே வாங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளை நம்பணும், நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்பணும். நம்ம நம்பும்போது தான் நம்மளை நம்பி இன்னொருத்தர் ஆர்டர் தருவாங்க. இன்றைக்கி நான் பண்ணுற ஒர்க்கில் எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லைன்னா என்ன நம்பி இன்னொரு ஆள் எப்படி ஆர்டர் தருவாங்க? அவங்களுக்கே தெரியும் இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க ஒர்க்கை முடிச்சிருவாங்களா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்க நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கலாம், அல்லது இனிமேல் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் ஆசை இருக்கா, கற்றுக்கணும்னு நினைக்கிங்களா, கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அந்த விஷயம் சின்னதோ பெருசோ அதுக்காக எவ்வளோக்குள்ளே உங்களால் பெஸ்ட்டாக ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக கற்றுக்கணும். யூடியூப்பில் உங்களுக்கு சர்ச் பண்ணி கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இல்லை ஏதாவது கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸில் அவைலபிளாக இருக்குது, அதில் போய் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பே பண்ணி கற்றுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் கற்றுக்கோங்க. இல்லை நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய ரிசர்ச் பண்ணி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கா, கண்டிப்பாக கற்றுக்கோங்க. என்றைக்குமே நம்ம கற்றுக்கிற விஷயம் நம்ம லைஃப்பில் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நம்மளோட பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் மைண்ட் செட் இப்படி இருக்குன்னா, நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி நல்லாவே படிக்க வைப்பாங்க. இப்போ என்னோட அம்மா அப்பா எடுத்துக்கிட்டேன்னா என்னை நல்லா தான் படிக்க வச்சுருக்காங்க. நல்ல லெவலில் நான் வேலையிலையும் ஜாயின் பண்ணி வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருந்து அதை மேக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்து, ஸோ நான் படித்த ஒர்க்கில் எனக்கு கிடச்ச வேலையை பார்க்குறத விட எனக்கு பிடிச்ச ஒர்க்கை பார்க்கும்போது இன்னும் ஹாப்பினஸ் இருக்குது. நான் படித்த ஒர்க்கில் போய் பார்க்கணுன்னா என் வீடை விட்டுட்டு என்னோடய ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊர்லேருந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தனால தான் எனக்கு அது மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டை விடவும் நான் பிடிச்ச விஷயத்தை இதெல்லாம் மேக் பண்ணி நான் இதன் மூலமாக செல் பண்ணுறதா இருந்தால் நான் வீட்டிலேருந்து எனக்கு பிடிச்ச நேரத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தனால தான் இதை சூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி கூட பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கும், நீங்கள் வெளியே போய் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, வெளியே போய் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியாது, ஆனால் வீட்டிலேருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனால மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் யூடியூப்பில் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரெக்கமெண்டில் வந்திருக்கோம். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு கோர்ஸை 30+ டிசைன்ஸோடு நாங்கள் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஜஸ்ட் நம்மகிட்ட ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் நம்ம தொடங்குறோம். இப்போ நீங்கள் மிஷின்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா கிளாத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் போக போக ஒவ்வொரு நாள் 3 மாதமாவது குறைஞ்சது ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லைப்பா, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10-15 நாளில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இப்போ இந்த கோர்ஸ் அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அட்மிஷன் எடுத்துட்டோம். அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக 1 வீக் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களை யாருன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படிப்பா செல் பண்ணுறது நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக இதெல்லாம் டீச் பண்ணி தருவேன். ஏன்னா என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் வீட்டிலேருந்து போடுற வீடியோவை பார்க்குறதுக்கு ரீசன் என்னென்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷன், இன்ஸ்டாகிராம் ரெக்கமெண்டேஷன், அதோட அல்காரிதம், இது மட்டும் தான் ரீசன். அதே மாதிரி உங்கள் வீடியோஸோ உங்கள் ப்ராடக்ட்டும் நீங்கள் கொண்டு போய் கஸ்டமருக்கு செல் பண்ணணும்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற கோர்சஸ் கூட கண்டிப்பாக நம்ம எடுப்போம். இப்போ பேசிக்காக கூட எல்லாமே சொல்லி தருவோம். நீங்கள் ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே இந்த கோர்ஸ்லேயே கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த 15 டேஸில் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். இந்த பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்கலாம், சக்ஸஸ் ஆகலாம், இவ்வளோ ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கோர்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எடுப்போம். இல்லை இனிமேல் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவேன். லைஃப்பில் என்றைக்குமே நமக்கு சான்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் வர்ற சான்ஸை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு யூஸ்ஃபுல். நம்ம அதை ஸ்கிப் பண்ணோன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் ஏதோ ஒரு பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி என்ன தோணுது அல்லது உங்களோட லைஃப்பை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு மோட்டிவேஷன் வீடியோவோட லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியை தூண்டுற விதமாக கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுப்பேன். அது வரைக்கும் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணல அல்லது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எனக்கு உங்களோட சப்போர்ட்டை எப்பவும் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் எப்பவும் நான் சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.